நெல்லையில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் விடுமுறை அறிவிக்கப்படாததால் மாணவர்கள் மழையில் நனைந்தவாறு பள்ளிகளுக்கு செல்கின்றனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ், தற்போது இந்த அறிவிக்கப்படாத விடுமுறையால் மாணவர்கள் பெரும் அவதியடைந்து வருகிறார்கள். இது குறித்தான விரிவான விவரங்கள். நெல்லை மாவட்டத்தில் நேற்று முன்தினம் இரவிலிருந்து விட்டு பலத்த மழை என்பது பெய்து கொண்டு வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பலத்த மழையின் காரணமாக அங்குள்ள அணைகளுக்கு நீர் வரத்தும் என்பது அதிகரித்துள்ளது. குறிப்பாக நேற்று இரவிலிருந்து சற்று ஓய்ந்த மழை என்பது இன்று காலையிலிருந்து மீண்டும் மழை பெய்ய துவங்கியுள்ளது. இந்த மழையின் காரணமாக திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, தச்சநல்லூர், மேலப்பாளையம், அம்பாசமுத்திரம், நாங்குநேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று காலையிலிருந்து பலத்த மழை என்பது பெய்து கொண்டு வருகிறது. இந்த மழையின் காரணமாக, குறிப்பாக இந்த மழை மிக அதிகமாக இன்று காலையிலிருந்தே பெய்வதன் காரணமாக பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் பெரும் அவதிக்கு உள்ளாயுள்ளார்கள். குறிப்பாக நெல்லை மாநகர பகுதியில் பெய்து வரும் பலத்த மழையின் காரணமாக பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் கடுமையான அவதிக்குள்ளாயுள்ளார்கள். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான சிறு குழந்தைகளுக்கு மாவட்ட நிர்வாகம் விடுமுறை அறிவித்திருக்கலாம் எனவும், மழைக்கால விடுமுறை என்பது போதிய கட்டமைப்பு இல்லாத பள்ளிகளுக்கு மாணவர்கள் நோய் தாக்கும் என்பதும் கூறப்படுகிறது. ஏன்னா அந்த அளவுக்கு கட்டமைப்பு இல்லாத காரணத்தால் நோய் தாக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. இந்த நிலையில் மாணவ மாணவர்கள் தங்களுடைய நனைந்தபடியே பள்ளிகளுக்கு சென்று கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இது போன்ற மாவட்ட நிர்வாகம் இந்த குழந்தைகளின் மீது உடனடியாக, ஏனென்றால் நேற்று விடுமுறை விட்ட நிலையில் இன்று திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் என்பது ஏற்கனவே அறிவித்திருந்தது. அந்த அறிவிப்புக்கு ஏற்க இன்னைக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டு இருக்கலாம் எனவும் மாணவ மாணவிகளும் மாணவ பெற்றோர்களும் தெரிவித்துள்ளார்கள். தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் என்பது இதுவரை மாவட்ட நிர்வாகத்தில் கேட்டபோது திருநெல்வேலியில் பள்ளி கல்லூரிகள் இன்று வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட நிர்வாகம் என்பது தெரிவித்துள்ளது. தொடர்ந்து மழையில் நனைந்தபடி பள்ளிக்கு மாணவ மாணவிகள் சென்று வருவதால் மிகப்பெரிய வேதனைக்குள்ளாயுள்ளார்கள். உடனடியாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் இதற்கு போர்க்கால அடிப்படையில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையுள்ள மாணவ மாணவிகளுக்காக விடுமுறை விடலாம் எனவும் பலர் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். நெல்லையிலிருந்து கூடுதல் தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி செல்வராஜ்.